أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ فطوبى للغرباء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள், இந்நேரத்தில் நாம் என்ன அமலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்புகிறானோ அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை இன்று அல்லாஹ் நமக்கு தந்தருளியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, ஜும்ஆ தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதின்பால் விரைந்து வாருங்கள், உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிடுங்கள், நீங்கள் அறிந்து கொண்டால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என வலியுறுத்தி அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறான். அதை அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தற்பொழுது வக்ஃப் என்றால் என்ன என்பது சம்பந்தமான தெளிவு இஸ்லாமிய சமூகத்திற்கும் மற்றும் முழு இந்திய மக்களுக்கும் அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக மாறி நிற்கிறது. அதன் அடிப்படையில் வக்ஃப் சம்பந்தமான ஓரிரு செய்திகளை என்னால் முடிந்த மட்டில் குறித்த நேரத்திற்குள் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். வக்ஃப் என்றால் இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை தர்மமாக பக்தியின் அடிப்படையில் நிரந்தரமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பெயர் வக்ஃப். இஸ்லாமியர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் பெரும் பகுதியை இவ்வாறு வக்ஃப் செய்து விடுவார்கள், செய்திருக்கிறார்கள். அதிகமான நபர்கள் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் தொகையை தர்மமாக மக்கள் பலன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதுபோன்று அர்ப்பணிக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வக்ஃப் என்று சொல்லப்படும். ஏன் இந்த வக்ஃப் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை
நமக்கு வருகிறதென்றால் குர்ஆனும் ஹதீஸும் அதை வலியுறுத்துகிறது. குர்ஆன் எவ்வாறு வலியுறுத்துகிறது? அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் பிரியப்படக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் மக்களுக்கு செலவழிக்காத வரை, தான தர்மங்களாக செலவழிக்காத வரை நீங்க உயரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே வசனத்தை இறக்குகிறான். ஆக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் எது உபரியாக இருக்குமோ, எது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கிறோமோ, எந்த பொருளாதாரத்தின் மீது நமக்கு பற்று இல்லையோ அவைகளை தர்மம் செய்வது இதை ஆர்வப்படுத்தவில்லை. அதை தாண்டி எந்த பொருளாதாரத்தின் மீது நமக்கு பற்று உள்ளதோ, எந்த பொருளாதாரத்தின் மீது நான் மிகவும் பிரியமாக இருக்கின்றேனோ அந்த பொருளாதாரத்தையும் நீங்கள் இறை வழியில் தான தர்மமாக, இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, எளியவர்களின் மீதும் கூட நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறது. இந்த ஆயத்து இறங்கிய பொழுது நிறைய சஹாபாக்கள் தங்களுக்கு மிக பிரியமான பொருளாக எது இருந்ததோ அவைகளை நபி அவர்களிடத்தில் எடுத்து வந்து, யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வக்ஃப் செய்கிறேன், நிரந்தரமாக அர்ப்பணிக்கிறேன், இதை மக்களுக்காக பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆக நாம் எது ஒன்றையும் நிரந்தரமாக மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் என்றால் அதன் பின்னணியில் மார்க்கம் நம்மை எவ்வாறு தூண்டி இருக்கிறது என்பது பொருள். அவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொருள் நிரந்தர பயன் தரக்கூடியதாக இருக்கணுமா? அதனுடைய ஷரத்துக்களை எழுதுறாங்க. ஒருத்தர் நல்லா ஒரு 100 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு உணவை சமைத்து, இதை நான் 100 பேருக்கு வக்ஃப் செய்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. அதாவது தர்மம் தான். அதுவும் சாதாரண இதர தர்மங்களுக்கும் வக்ஃபுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், எந்த பொருள் நிரந்தரமாக மக்களுக்கு பலன் தருமோ, உதாரணமாக ஒரு மடத்தை கட்டி இது மக்களுக்கு பயன்படட்டும் என்று கொடுப்பது, ஒரு கிணறு இருக்கக்கூடிய இடத்தை இது மக்களுக்கு இங்கிருந்து தண்ணியை எடுத்துக்கிறட்டுமே என்று கொடுப்பது, மதரசாவை கட்டி இது மக்களுக்கு பயன்படுத்துமே என்று வக்ஃப் செய்வது, பள்ளிவாசலை கட்டி இதை மக்களுக்கு பயன்படுத்துமே என்று வக்ஃப் செய்வது, இது போன்ற ஒரு நிரந்தர பலன் தரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை, ஒரு சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு நான் கொடுக்கிறேன் அல்லது 10 வருஷத்துக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்காமல் நிரந்தரமாக இது அல்லாஹ்வுக்கு என்று வக்ஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னால் அதுக்கு பேர் வக்ஃப். 3 ஷரத்து சொல்றாங்க. ஒன்று, இந்த தர்மத்தை செய்யும் பொழுது இது வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லுவது. இரண்டாவது, இதனுடைய அந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு நிரந்தரமாக பலன் தரக்கூடிய பொருளாதாரமாக அது இருப்பது. அதே போல நிலையான அர்ப்பணம், ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு என்று சொல்லாமல் இது நிரந்தரமாக நான் என்ன செஞ்சிடறேன், தர்மம் செய்கிறேன் என்று சொல்லுவது. இந்த வகையில் தான் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் தூண்டுகிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து மரணித்து விட்டால், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு குல்லுஹு, இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனோடு சேர்த்து அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு போகும். இல்லாமின் சலாஸ், 3 விஷயங்கள் இருக்கிறது, அது அவ்வாறு துண்டிக்கப்பட்டு போகாது. அவர் உலகத்தில் இல்லாவிட்டாலும், அவர் மண்ணலையில் இருந்தாலும் கூட அவருக்கு இது பலன் தரும் என்று 3 விஷயங்களை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது முதலாவது, இல்லா மின் சதகத்தின் ஜாரியத்தின்,
தொடர்ந்து மக்களுக்கு பலனளிக்கும்படியான தர்மங்களை நீங்கள் செய்வது, அது இவரின் மரணத்துக்கு பின்னாடி மக்களுக்கு பலன் தரும் காலம் எல்லாம் இவருக்கும் அவனுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். நான் மேலே சொன்னது போன்று ஒரு பள்ளிவாசலை கட்டிக் கொடுக்கிறார், அதில் மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இவர் மன்னரைக்கு சென்று விட்டார் என்றாலும் கூட அந்த பள்ளியில் மக்கள் தொழுகின்ற காலம் எல்லாம் இவர் மன்னையில் இருந்து கொண்டே இந்த நன்மைகளை பெற முடியும். அப்ப சதக்கத்தும் ஜாரியத்தும் தொடர்ந்து பலன் தரும்படியான நன்மைகளை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் பெருமளவு சொத்துக்களை வக்ஃப் சொத்துக்களாக இந்தியாவில் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் நல்ல அமல்களை, மக்களுக்கு பலன் தரக்கூடிய கல்வியை ஏதேனும் நீங்கள் கற்றுக் கொடுத்தால், நம் மரணத்துக்கு பின்னால் அந்த கல்வியால் மக்கள் பலன் பெறுவார்கள் என்றால், அந்த கல்வியின் மூலம் இவர் மரணித்த பிறகும் இவருக்கு நன்மை போய் கிடைக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது, நல்ல குழந்தைகளை, இவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டு சென்றால் அந்த குழந்தைகள் இவருக்காக வேண்டி துவா செய்வார்கள், அதுவும் இவர் மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கும் என்று அந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் துவக்க காலம் தொட்டு இன்று வரையிலும் ஏதாவது ஒரு வகையில் நிலையான சொத்துக்களை மக்களுக்கு பயன்படும் வகையில் தர்மமாக விட்டு செல்கிறார்கள். இவைகளைத்தான் நாம் வக்ஃப் சொத்து என்பதாக வக்ஃப் போர்டுக்கின் கீழ் பராமரித்து வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சொத்துக்களை பராமரிப்பதற்கென்று இந்தியாவில் ஒரு போர்டு இருக்கிறது, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கென்று ஒரு தன்னாட்சி இருக்கிறது, ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆணையம் தற்சமயம் மிகப்பெரிய ஒரு சிதைவுக்குள்ளாக காத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்தியாவில் அவ்வாறு வழங்கப்பட்ட வக்ஃப் சொத்தினுடைய அளவை பற்றி எழுதுகிறார்கள். 9.4 லட்சம் ஏக்கர் சொத்து இந்த வக்ஃப் வாரியத்தின் கீழ் நம்முடைய கட்டுப்பாட்டில் முழு இந்தியாவிலும் இருக்கிறது. இந்த 9.4 லட்சம் ஏக்கர் என்பது இந்தியாவில் அதிகமாக சொத்து யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற பட்டியலில் முதலாவது ராணுவம் இருக்கிறது. ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் பெரிய அளவுக்கு நிலம் இருக்கு. அதே மாதிரி ரயில்வே துறையின் கீழ் பெரிய அளவுக்கு நிலம் இருக்கிறது. மூன்றாவது இடத்துல வக்ஃப் வாரியத்தின் கீழ் அவ்வளவு நிலங்கள் இருக்கிறது. நாம் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இவ்வளவு சொத்துக்களையும் இந்திய அரசாங்கம் ஏதோ நம்மளுக்கு விட்டு கொடுத்ததாகவோ வழங்கியதாகவோ புரிந்து கொள்ளக்கூடாது. நான் மேற்சொன்னது போல் இவ்வளவு சொத்துக்களும் இஸ்லாமியர்களால் தர்மமாக, நிலையான தர்மமாக வக்ஃப் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்களை நிர்வகித்துக் கொள்ளவும், பராமரிக்கவும், முன்னேற்றிக் கொள்ளவும், பொதுமக்களையும் பராமரிக்கவும், அவர்களுக்காக வேண்டி செலவிடவும் தான் தர்மம் என்ற அடிப்படையில் இந்த சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுல நம்ம இடத்துல இருந்த அந்த வக்ஃப் வாரியம் எந்த வகையில் இப்பொழுது பலகீனப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கென்று இருக்கக்கூடிய தன்னாட்சியை, அதற்கென்று இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்கிவிடும் வகையில் பள்ள பிடுங்கிய பாம்பை போன்ற அமைப்புல இன்றைய தினம் புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து வக்ஃப் திருத்த சட்டம் 2024 என்ற பெயரில் நேற்று அமலுக்கு வந்துவிட்டது. நேற்று அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இதனால் என்ன பாதிப்பை நாம் அடைவோம் என்றால், இதனால் என்ன பாதிப்பு, அது என்ன திருத்தம் கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்குது? திருத்தம் கொண்டு வருவதில் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த திருத்தம் நமக்கு பலன் தரும் வகையிலேயும், இருக்கிற சொத்துக்களை பாதுகாக்கிற வகையிலேயும், இருக்கிற சொத்துக்களை மேம்படுத்துகிற வகையிலேயும், அது எந்த நோக்கத்திற்காக வேண்டி அந்த வாரியம் இருக்கிறதோ அதை காக்கின்ற வகையிலையும் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் இருக்கக்கூடிய எல்லா வகை திருத்தங்களும் நாம கிட்டத்தட்ட 44 திருத்தங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஜமாஅத்துல் உலமாவினுடைய சட்ட குழு
அதை முழுவதுமாக ஆய்வு செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை 44 திருத்தங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அதுல 33 திணிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க சொன்னது 44, ஆனா அது இல்லாம அதுக்குள்ள கொஞ்சம் சாடமாடையாக ஒரு 33 பிரச்சனையை உள்ள சொல்லியிருக்கிறிய. அதே போல துணைநிலை திருத்தங்களாக ஒரு திருத்தம்னு சொல்லிட்டு அது கீழே ஒரு 4 வரியை படிச்சோம்னா அதுல மேற்கொண்டு துணைநிலை திருத்தங்களாக ஒரு 45 இருக்குது. அதுல ஆணிவேராக இருந்த தூங்கல் போன்று செயல்பட்ட பல விதிகளை நீங்க அதுல இருந்து அகற்றிட்டிய, அதுல இருந்து எடுத்திருக்கிறிய என்பதாக ஆக மொத்தம் 115 திருத்தங்களை அதுல நாங்க பார்க்க முடியுது. இது போன்ற எந்த ஒரு சட்டங்களும் 115 திருத்தங்கள் ஒரே நேரத்தில் செய்து கொண்டதாக முழு உலகத்திலேயே எங்கேயுமே நடந்ததில்லை என்பதாக இந்த சட்டக்குழு அவர்கள் தங்களுடைய அறிக்கையை பதிவு செய்கிறார்கள். இந்த திருத்தங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது என்று நாம் பார்த்தோம்னா, ஒரு சொத்து இது வக்ஃபு சொத்து தானா என்று நிர்ணயிக்கும் இடத்துல இனிமே கலெக்டர் தான் இருப்பார் என்று அது சொல்லுது. இதுக்கு முன்னாடி அந்த அதிகாரம் யாருக்கு இருந்துச்சுன்னா வக்ஃபு வாரியத்திற்கு இருந்தது. இது எங்களுடைய சொத்து தான், இது முஸ்லிம்களுடைய சொத்து தான் என்று ஆதாரத்துடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய ஆற்றல் முன்னாடி வக்ஃபு வாரியத்துக்கு இருந்துச்சு. நடப்பு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது, முந்தா நாள் வரைக்கும். அது இனிமே அவர்களுக்கு கிடையாது. ஏதேனும் ஒரு சொத்துல பிரச்சனை என்று வந்தால் அது அரசுக்கு சொந்தமான சொத்தா அல்லது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்தா என்ற பிரச்சனை வந்தால் அதை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் இடத்துல தனிநபரான கலெக்டருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அவ்வாறு கலெக்டர் அதை விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது வக்ஃபு வாரியம் தன் புறத்தில் இருந்து ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு போய் இது எங்கள் சொத்து தான் என்று வாதிடக்கூடாது, வக்ஃபு வாரியம் இதில் தலையிடக்கூடாது என்று சொல்லுகிறது. நேரடியாக எங்கனக்குள்ள சொத்து இருக்குதோ அவர்களும் அதே போன்று இந்த கலெக்டருமாக அரசு தரப்புமாக தான் அதை வாதிட முடியும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவ்வாறு கலெக்டர் முடிவெடுத்து விட்டால் அது அரசு சொத்து தான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அது அரசு சொத்து தான், மறுபடியும் எங்கேயும் போய் வாதிடவோ அல்லது வழக்கு தொடுக்கவோ முடியாது. இல்லை இல்லை இது முஸ்லிம்களுக்குரியதுதான் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை இல்லை. இது ரெண்டு முடிவும் வர்றதுக்கு இடையில் அந்த சொத்து மொத்தமும் கலெக்டருடைய பராமரிப்பின் கீழ் தான் இருக்கும். அது அரசுக்கும் ஒப்படைக்கப்படாது அல்லது அந்த வக்ஃபு வாரியத்தின் கீழும் அது இருக்காது, கலெக்டருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த சொத்து போயிடும் என்று சொல்லுகிறார்கள். இது உதாரணத்துக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். வக்ஃபு சொத்தை தவறாக யாராவது கையகப்படுத்தி வைத்திருந்தால் அவர்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை, அவர்கள் மீது இடையில பிணையாக வெளியில வர முடியாது என்று ஒரு சட்டம் இருந்தது. அது பழைய சட்டமாக இருந்துச்சு, அதை திருத்தம் கொண்டு வந்து அதை எடுத்துட்டாங்க. இடையில தேவைன்னா என்ன செய்யலாம், அவர் வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்பட்டால் பிணையாக வெளியில வந்துக்கிறலாம் என்ற அளவுக்கு அது தளர்த்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன நிலைமையை நம்மளுக்கு உண்டாக்குதுன்னா, நம்முடைய வக்ஃபு சொத்துக்களுடைய நிலைத்தன்மையை குலைக்குது, அதனுடைய அச்சாணியை தகர்க்கிறது. ஏன் அந்த மாதிரி கடுமையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது இருக்குது? கடந்த காலத்தில் கலெக்டர்களால் அல்லது நீதிமன்றங்களால் நாம என்ன நீதியை அடைந்து விட்டோம் என்று சிந்திக்கும் பொழுது இதுல நம்மளுக்கு அச்சம் ஏற்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, பாபர் மஸ்ஜிதினுடைய தீர்ப்பை பாருங்கள். அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பள்ளிவாசல் அது முஸ்லிம்களுக்குரியதுதான், அதற்கு முன்னால் அங்கே ஏதேனும் ஒரு வழிபாட்டு தலங்கள் இருந்து இடித்து விட்டு கட்டியதற்கான எந்த ஆதாரமோ அடையாளமோ இல்லை. இருந்த பொழுதிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அங்குதான் ராமர் பிறந்தார் என்று எண்ணுவதின் காரணத்தினால் அந்த இடத்தை அவர்களே வச்சுக்கிறட்டு, நீங்க என்ன பக்கத்துல இன்னொரு இடத்துல 5 ஏக்கர் தர்றோம், நீங்க போய் பள்ளிவாசல கட்டிக்கிறீங்கன்னு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அப்ப இந்த அரசு எந்த வகையில் நியாயமாக செயல்படும் என்று இதை நாம் நம்புவது? கண்ணியத்திற்குரியவர்களே,
நான் என் தரப்பிலிருந்து சொல்லுகிறேன், சிஏஏவை விட, என்ஆர்சி என்பிஆரை விட இது மிக மோசமான ஒரு சட்டம். இதை பத்தி நம்மளுக்கு புரியலை, இன்னும் நம்மளை சேரலை. ஏனென்றால் வக்ஃபு சொத்து என்பது வெறுமனே காணி நிலங்களாக கிடந்தா பிரச்சனை இல்லை, பயன்பாடற்று கிடந்தா பிரச்சனை இல்லை. வக்ஃபு நிலங்கள் என்பது அதுதான் நம்மளுடைய பள்ளிவாசல்களாக, நம்முடைய மதரசாக்களாக, அல்லது அந்த பள்ளிவாசலையும் மதரசாக்களையும் நம்ம நிர்வகிப்பதற்கான பின்புலனாக இருக்கக்கூடிய பொருளாதாரமாக வக்ஃபு சொத்துக்கள் தான் இருக்கிறது. நாம் இந்திய நாட்டுக்குள்ளேயே ஒரு வகையான சட்டங்களால், ஒரு சில வகையான சட்டங்களால் அந்நியப்பட்டு கொண்டே போகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை விழித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு இடையில ஒரு உத்வேகம் தேவை. இப்போது நாம என்ன செய்யணும்? இது மாதிரியான காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை வந்தா நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில வரிகளில் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நினைக்கிறேன். முதல் விஷயம், நம்ம இடத்துல இப்படிப்பட்ட நம்பிக்கை வந்துவிட வேண்டும். அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, நாம முழுவதுமாக மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக ஆயிரம். எது போன்ற இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதும் களம் விட்டு சிதறாமல் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால் அவர் இடத்துல இருந்த உறுதியான ஈமான் ஒன்றுதான் காரணமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு காலம் இருந்தது, அந்நேரத்தில் போரும் கூட சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். தேவை ஏற்படும் பொழுது நியாயமான முறையில். அவ்வாறான களத்தில் எதிரிகளால் சூழப்பட்டும் கூட பின்வாங்கி ஓடாமல் எதிர்த்து முன்னேறி செல்ல முடியும் என்றால் அவர் இடத்துல இருந்த ஈமானிய உறுதிதான் பிரதான காரணம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் இவ்வாறு மதத்தின் அடிப்படையில் பாதிக்கப்படுவோம் என்றால், மதத்தின் பெயரால் நாம் துன்புறுத்தப்படுவோம் என்றால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை காப்பாற்றுவது நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஈமான் தான். நாமும் நமது வாரிசுகளும் இப்படிப்பட்ட ஒரு தெளிவுமிக்க கட்டமைப்புக்குள் வந்துவிட வேண்டும். அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எல்லா காலத்திலும் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் கொள்கையாலும் கட்டுப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் உறுதி கொள்ளலாமா? அதற்கு அடுத்தபடியாக வலா தனாசாவு, நம்மளுக்கு இடையில கருத்து வேற்றுமை, சண்டை சச்சரவு, போட்டி பொறாமை இல்லாததொரு சமூகம். ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் என்ன செய்யுங்க? வலா தனாசாவு, உங்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை கொண்டு பிரிந்து கிடக்காதீர்கள். உங்களுக்கு இடையில சண்டை சச்சரவு போட்டு பிரிந்து கிடக்காதீங்க. போட்டி பொறாமையின் காரணத்தினால் பிரிந்து செல்லாதீர்கள். ஒற்றை கருத்துடையவர்களாக, ஒற்றை தலைமையின் கீழ், ஒற்றை கட்டமைப்பில் இந்த சமுதாயம் ஒற்றுமைப்படும் வரை இது போன்றது ஒரு பிரச்சனைகளை நம்மால் பார்க்கத்தான் முடியும். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படிப்பட்ட கட்டமைப்பு தேவை. நமக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளால், கருத்து வேற்றுமைகளால் சமுதாயம் பிரிந்துவிடக் கூடாது. அவ்வாறு பிரிந்து போனால் உள்ள பிரச்சனையை சொல்லுகிறேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் தாழ்ந்து விடுவீர்கள். அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் நீங்கள் தாழ்ந்து போய் விடுவீர்கள். அதன் காரணத்தினால் அவர் ததுஹபரீஹுக்கும், உங்களுடைய ஆற்றல் குன்றிவிடும். எந்த சமுதாயம் தன்னிடத்தில் இருந்த ஆற்றலால் முழு உலகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்ததோ அப்படிப்பட்ட சமுதாயம் இது போன்ற ஒற்றுமையின்மையின் காரணத்தினால், பிளவுபட்டு போவதின் காரணத்தினால் மிகவும் பின்னுக்கு தள்ளப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில பின்தங்கி விடுவோம், அல்லாஹ்வுடைய பார்வையில பின்தங்கி விடுவோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் குன்றிவிடும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களை, இரண்டு விஷயத்தை கருத்தில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நாமும் நம் தலைமுறையும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஈமானிய இஸ்லாமிய சமூகமாக மாறி நிற்பது. ஒன்றுபட்டு ஒற்றை கூட்டமாக மாறி நிற்கணும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து வேற்றுமைகளை களைந்து ஒற்றை தலைமையின் கீழ் ஒரே கட்டமைப்பில் ஒற்றுமையாக வாழணும். இந்த நிலை வந்தால், இந்த சூழ்நிலை இல்லை, இதை போன்ற மிக பாதகமான சூழ்நிலை வந்தாலே வெற்றி அல்லது வீரமரணம் என்ற அடிப்படையில் நாம் தலையெடுத்து விடுவோம். எங்களுக்கு ரெண்டு ஒண்ணுதான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜவல் அம்ரில் முஃமினி,
ஒரு ஈமான் கொண்டவனுடைய நிலைமையை நினைச்சு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு ஏதாவது நல்லது நடந்தா அவர் அல்லாஹை புகழ்றாரு, அதுவும் அவருக்கு நல்லதாயிருது. அவருக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டால் அல்லாஹ் இடத்துல தான் அவர் உதவி தேடுறாரு, அப்போ அதுவும் அவருக்கு நல்லதாகி போயிருது, பொறுமையா இருந்துக்கிறாரு. அப்போ நாம எல்லாம் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு ஒற்றை சமுதாயமாக நாம மாறி நின்றால், அல்லாஹ்வுடைய விருப்ப பிரகாரம் நாம நம்மளுடைய சமுதாயத்தை தயார்படுத்தி விட்டால், அதுக்கு பின்னாடி வர நட்டமும் லாபமும் நம்மளுக்கு ஒண்ணுதான். ஒண்ணு கிடைச்சா இங்க கிடைக்கும், இல்லாட்டினா மறுமையில கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் இதுவே நம்ம இலக்காக நம்ம என்ன செய்யணுங்க, முயற்சி செய்யணும். இதை முயற்சி செய்யணுங்கிற வரும்பொழுது சுயமாக சுய சீர்திருத்தம், என்னை நான் திருத்திக் கொள்வது, நான் எந்த மார்க்கத்தை கற்றிருக்கின்றேனோ அதை என் குடும்பத்தில் சரியாக இருக்கிறதா என்று நான் கருத்துரை கவனிப்பது, அதை உண்டாக்குவது, நிர்வகிப்பது, அடுத்த தலைமுறையாக என்னுடைய பிள்ளைகளிடத்துல என்னுடைய பேரன் பேத்திகளிடத்துல அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வந்துருச்சா, அவர்கள் ஈமானோடும் பள்ளியோடும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களா, கருத்து வேற்றுமை கலைந்தவர்களாக ஒற்றை சமுதாயமாக நிற்கிறார்களா என்பதை கவனிக்கிறது. இது மாதிரி ஒரு பெரும் முயற்சியை நாம இந்நேரத்தில் கவனம் செலுத்தி கவனிக்க வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா? இது மாதிரி தயாராகிட்டா இந்த பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.